ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வெய்ய காலம் வந்துருச்சுங்களா? ஏசி போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம சோலார் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லே வராது. ஏன்னா என்னடா கரண்ட் பில்லே வராதுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி கரண்ட் பில்லே வராது. ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சோலார் போடும்போது நமக்கு மினிமம் சார்ஜஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோமோ ஒழிய கரண்ட் பில்லே வராது. ஓகே, சோலார் போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு சோலார் போடலாமா, அப்படியே போட்டால் என்ன மாதிரி போடலாம், எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா, ஒரு சோலார் பிளான்ட் போடணும் அப்படின்னா இது ஒரு பவர் பிளான்ட்டு. நல்லா யோசிச்சுக்கோங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு வாங்குற மாதிரி கிடையாது. இது ஒரு பவர் பிளான்ட்டு. ஏன்னா வெயிலிருந்து நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த கரண்ட்டை நம்மளே யூஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸஸை நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிற கான்செப்டில் நம்ம கொடுத்துட போகிறோம். கொடுத்துட்டு நம்ம நைட் டைமில் நம்ம திரும்ப எடுத்துக்க போகிறோம். அதனால என்னன்னா, இதனால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட். கவர்மெண்ட் சைடில் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்சியலில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் மீட்டரிங் கான்செப்ட் இருக்கு. நீங்கள் 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் சோலார் பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா நெட் மீட்டரிங் கான்செப்டில் நீங்கள் அழகாக நீங்கள் யூனிட்டை கொடுத்துட்டு யூனிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணி கொடுக்குது கவர்மெண்ட் அப்படின்னா, 1 ஏப்ரல்லிருந்து 31 மார்ச் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கூடிய கான்செப்டில் தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் சப்போஸ் ஏப்ரல் மாதம் நான் ஒரு 1000 யூனிட் நான் ஜென்ரேட் பண்ணி ஒரு 700 யூனிட் யூஸ் பண்ணிட்டேன், 300 யூனிட் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி டில் 31 மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே, இது பேசிக்கான ஒரு திங்ஸ். அதனால சோலார் போடுறதுனால நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி, ரொம்ப 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 சேவிங்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் சேவிங்ஸை பற்றி கவலையே பட வேண்டாம். இதுக்காக பிஎம் சூர்யாகர் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு அருமையான ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பிஎம் சூர்யாகரில் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 78,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு பிளான்ட் போட்டால் நமக்கு எவ்வளோ வரைக்கும் சப்சிடி வரும் அப்படின்னா, நீங்கள் 1 கிலோவாட் பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 30,000 ரூபா சப்சிடி கிடைக்கும். 2 கிலோவாட் பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 60,000 ரூபா சப்சிடி கிடைக்கும். 3 கிலோவாட்டோ அதுக்கு மேலே எவ்வளோ மேக்சிமம் 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் போனாலும் 78,000 ரூபாய் அப்படிங்கிறது அதிகபட்ச சப்சிடியாக நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த சப்சிடி ஸ்கீமில் நம்ம போனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த சப்சிடி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நெட் மீட்டரிங் கான்செப்டும் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்சிடியும் நமக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால நம்ம ஃப்யூச்சரில் எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 ரூபா கரண்ட் பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் 5,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறேன். அப்போ நான் எவ்வளோ சோலார் போடலாம் அப்படின்னா நீங்கள் யூனிட்டாக கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு 600லேருந்து ஒரு 750 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4,000 to 5,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 கிலோவாட், அதாவது 3.2லேருந்து 3.4 கிலோவாட்டுக்குள்ளே நீங்கள் சோலார் போட்டால் அரௌண்ட் இந்த 600 to 800 யூனிட் அப்படிங்கிறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் சூரிய ஒளியிலிருந்தே நம்ம எடுத்துடலாம். அப்போ அதை எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு கரண்ட்டுக்காக நம்ம நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. இது ஆன்கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இபியிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கரண்ட் தேவைப்படும். அதாவது கிரிட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கிரிட்டை யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் கிலோவாட்டுக்கு அரௌண்ட் 100 ருபீஸ் வரைக்கும் இப்போ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் 3 கிலோவாட் போட்டிங்கன்னா பை மந்த்லி 2 மாதத்துக்கு ஒரு தடவை 300 ரூபாய் 290லேருந்து 310க்குள்ளே உங்களோட பில்லாக இருக்கும். நீங்கள் 5,000 ரூபாய் கட்டிட்டு இருந்த இடத்துல வெறும் 300 ரூபான்னா நியர்லி 4,700 ருபீஸ் உங்களால் ஒரு சோலார் பிளான்ட் போட்டால் சேவ் பண்ண முடியும். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? எஸ், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஎம் சூர்யாகருக்கு உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ஸ்
நீங்கள் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபோ எதுவுமே இல்லாமல் எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லேயும், அதாவது ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், உங்களுக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நேஷனலைஸ்டு பேங்க்கில் உங்களுக்கு வந்து 6%, 5.75லேருந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்க லோன் கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 to 3 டேஸ்க்குள்ளேயே வந்து சேங்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க் சைட்லேயும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் நிறையா கிடைக்கும். அதுவும் உங்கள் பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிற அதே பிரான்ச்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான சப்போர்ட்டு நம்ம மிடாஸ்டேட் சார்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு சோலார் பிளான்ட் போடலாங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பேசிக்காக வந்து நீங்கள் ஏன் சோலார் பிளான்ட் போடணுங்கிற வரைக்கும் பார்த்தீங்க. பட் இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன பேனல் வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி கொடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்கான் டெக்னாலஜி பேனல் வந்து இன்னைக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி வந்து கொடுக்குது. இது ஹெச்ஏடி பேனல் வந்துருச்சு. பட் ஹெச்ஏடி பேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசிஆர் பேனல் தான் இருக்குது. நீங்கள் சப்சிடிக்கு போக முடியாது இப்போ இருக்கிற கண்டிஷனில். ஃபியூச்சரில் வந்து சப்சிடி பேனலும் வரப்போகுது. அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஏடி பேனலுக்கு போகலாம். இப்போதை பொறுத்த வரைக்கும் டாப்கானில் 620 வாட்ஸ் வரைக்கும் G12R செல் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ் வந்துருச்சு. அதனால நீங்கள் சோலார் போடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா டாப்கான் பேனல் நீங்கள் சோலார் பிளான்ட் போடுறது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற அட்வைசபிள். ஏன் அப்படின்னா நீங்கள் டாப்கான் பேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ டீக்ரடேஷன் உங்களுக்கு, அதே மாதிரி லோ லைட்லேயே வந்து ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் சம்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் ஒரு 6:45 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த வெளிச்சம் கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருந்தாலே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மினிமம் வாட்ஸ்லையாவது கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா டாப்கான் டெக்னாலஜியில் இருக்கிற பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி, ஹையஸ்ட் யூனிட் அவுட்புட், அதாவது கிலோவாட் ஜென்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி கொடுக்கும். அதனால இதில் எந்த பிராண்டு நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாரி, அதானி, விக்ரம் மாதிரி டாப் பிராண்ட்ஸ், இந்தியாவில் இவங்க டாப் பிராண்டு. அந்த மாதிரி வந்து டாப் பிராண்டு வாரியெல்லாம் நீங்கள் வந்து வாரின்னு சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு அவங்களோட எஃபிஷியன்சி, எக்ஸ்பீரியன்ஸு, சர்வீஸு, அதானின்னாலும் சரி, அதானியை பொறுத்த வரைக்கும் செல்ஸ் குவாலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரி, விக்ரம், அதானியில் வந்து செல் குவாலிட்டி, டயர் 1 பேனல்ஸு நம்பி நீங்கள் போடலாம். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. நல்லா பேனல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இன்வெர்டர். ஏன்னா ஒரு சோலார் பேனல் வந்து டிசி கரண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து இன்வெர்டர் தான். இந்த இன்வெர்டர் என்ன பிராண்டு, என்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். பட் நான் வந்து 2 டைப் ஆஃப் இன்வெர்டர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னன்னா ஒரு இன்வெர்டர் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெர்டர், அதாவது ஸ்ட்ரிங் இன்வெர்டர்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு 60-70% ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த ஸ்ட்ரிங் இன்வெர்டர் தான் அதிகபட்சம் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் அ மிடாஸ்டேட் சோலார்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரிங் இன்வெர்டர். அதாவது ஸ்ட்ரிங் இன்வெர்டர்லேயே ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரிங் இன்வெர்டர் இருக்குது. அதையும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்களையும் சொல்கிறேன். ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரிங் இன்வெர்டர்னா என்னன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரிங் இன்வெர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 கிலோவாட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 கிலோவாட் பேனல் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 to 7 பேனல் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த 6 பேனலோட சீரியல் கனெக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் எப்படின்னா நான் செயின் மாதிரி கனெக்ட் பண்ணுவேன். அதாவது ஒரு எண்டில் பாசிட்டிவ் எடுத்திருப்போம், ஒரு எண்டில் நெகட்டிவ் எடுத்திருப்போம். இன்பிட்வீனில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவையும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சீரியலாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சீரியல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வெர்டரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த டிசி என்டிஆர் 6 பேனலும் சேர்ந்து ஒரு பேனல் வந்து 600 வாட்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு 6 பேனல்ல இருந்து ஒரு 450-500 வாட்ஸ் அவுட்புட் வருது, கரண்ட் வருது அப்படின்னா அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்டரோட வேலை. இந்த ஸ்ட்ரிங் இன்வெர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
பாசிட்டிவ் தெரிஞ்சிட்டீங்க. அதோட நெகட்டிவ்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு சின்ன ட்ராபேக். அந்த ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் சப்போஸ் ஏதாவது ஒரு பேனல் வேலை செய்யலை அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த பேனலும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இது செயின் மாதிரி, ஒரு செயின் எங்கேயாவது ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா மொத்தமாகவே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு ட்ராபேக் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் வந்து பேனல் கனெக்ட் பண்ணியிருப்போம், அதாவது செயின் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம், நம்ம பேசினோம். இதே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இது பேனல் மேலே அழுக்கு படியும். இந்த அழுக்கு ஓவராக ஏதாவது ஒரு காக்காய்ச்சமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டஸ்ட்டு வந்து ஓவராக ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டஸ்ட்டு வந்து சப்போஸ் ஒரு 600 வாட்ஸ் பேனல் போட்டிருப்பீங்க, அது ஒரு 350 வாட்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னா அந்த 350 வாட்ஸ் தான் பக்கத்தில் இருக்கிற எல்லா பேனலுமே கொடுக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 பேனல் நீங்கள் 3600 வாட்ஸ்க்கே போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 300 வாட்ஸ் ஒரு பேனல் கொடுக்குது அப்படின்னா லீஸ்ட் பர்ஃபார்மிங் பேனல் 300 வாட்ஸ்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு நிழல் விழுகுது, இல்லைன்னா ஒரு செவுரு வந்து பக்கத்தில் உங்கள் வீட்டோட பக்கத்து வீடு ஹைட்டாக இருக்குது, அப்போ அந்த செவுரு அந்த சன்செட் ஆகும்போதோ இல்லை சன்ரைஸ் ஆகும்போதோ அது மேலே வந்து பேனல் மேலே நிழல் விழுகுது அப்படின்னா அந்த பேனல் ஒரு 300 வாட்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னா வெயில் விழுந்துட்டு இருக்கிற பேனலும் 300 வாட்ஸ் தான் கொடுக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் ஒரு சின்ன ட்ராபேக். அப்படிங்கும்போது நீங்கள் 6 பேனல் 3600 வாட்ஸ் போட்டிருப்பீங்க, ஆனால் 300 வாட்ஸ் வருதுன்னா 1800 வாட்ஸ் தான், 1600லேருந்து 1800 வாட்ஸ் தான் உங்களுக்கு அவுட்புட்டாகவே வந்து வரும். அதனால உங்களுக்கு என்ன லிட்டில் பிட் உங்களோட ஜெனரேஷன் வந்து பாதிக்கும். இது ஒரு இது இருக்குது. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் அதே சீரியல் கனெக்ஷன் தான் அடிக்க போகிறோம். ஆனால் எப்படி அடிப்போம் அப்படின்னா ஒவ்வொரு பேனலுக்கும் கீழேயும் ஒரு ஆப்டிமைசர்னு ஒரு டிவைஸ் வச்சுருவோம். அப்போ ஆப்டிமைசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேனல்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து என்ன பண்ணணும்னா 600 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கிறோன்னா அந்த கரண்ட்டை வோல்ட்டை கன்வெர்ட் பண்ண கொடுக்க வேண்டிய வேலையை இது செஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா கரண்ட்டை வோல்ட்டை அங்கேயே கன்வெர்ட் ஆகும்போது கன்வெர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரோட கான்செப்டில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அடிச்சுட்டு வந்துட்டு இதை வந்து ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிழல் விழுந்தாலோ இல்லை ஒரு அழுக்கானாலோ அது 300 வாட்ஸ் தான், 600 வாட்ஸ் பேனல் வந்து 300 வாட்ஸ் தான் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னா அந்த 300 வாட்ஸ் அந்த பர்டிகுலர் பேனல் மட்டும்தான் 300 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். பக்கத்தில் இருக்கிற பேனல் வந்து 600 வாட்ஸ் பேனல் வந்து பக்கத்தில் ஒரு 550 வாட்ஸ் 520 வாட்ஸ் அவுட்புட் வெயில் பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த 550 வாட்ஸையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நீங்கள் 6 பேனல் 3600 வாட்ஸ் போட்டு ஒரு 3000 வாட்ஸ் அவுட்புட் வருது அப்படின்னா இந்த கம்மியாக ப்ரொடக்ஷன் ஆகிற பேனல் வந்து கம்மியாக ஆகிட்டு போகட்டும், தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னா நமக்கு வர வேண்டியது மேக்சிமம் எஃபிசியன்சியை மற்ற பேனல் எடுத்து கொடுத்துரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன், பெஸ்ட் ஆப்ஷன் இது வந்து சோலார் எட்ஜ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்குது. இந்த சோலார் எட்ஜ் அப்படிங்கிறது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் யூஎஸ்ஏ, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கு. இந்த சோலார் எட்ஜ் வந்து பேட்டன் ரைட்ஸு ப்ராடக்ட். பேட்டன் ரைட்ஸு ப்ராடக்ட்னு 25 வருஷத்துக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ சோலார் எட்ஜ் மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருமே வர முடியாது அந்த அளவுக்கு. ரெண்டாவது வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எட்ஜ் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க ரிப்ளை பண்ணி இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட சோலார் எட்ஜ் இன்வெர்டர்ஸ் போட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த இஷ்யூமே வந்ததில்லை. ஏன்னா குவாலிட்டி வைஸ் வந்து சோலார் எட்ஜ் வந்து இருக்கிறதுலையே பெட்டர் குவாலிட்டி. ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா நார்மல் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரோட லிட்டில் பிட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, சின்ன வித்தியாசம் வரப்போகுது. ஏன்னா ஆப்டிமைசர் கொடுக்குறாங்க. இன்வெர்ட்டரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை விடவும் இம்போர்ட்டட் இன்வெர்ட்டருங்கிறதுனால அந்த இன்வெர்ட்டரே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்வெர்ட்டராக இருக்கும் சோலார் எட்ஜை பொறுத்த வரைக்கும். சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் வந்து நல்ல டாப்கான் டெக்னாலஜி பேனலு சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டரையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டா அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு அதில் கோட்டை விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்கள் மொத்த பேனலையும் சுமந்துட்டு இருக்க போகுது.
எத்தனை வருஷத்துக்குன்னா அடுத்த 20-25 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் அந்த பேனலை வந்து தூக்கி பிடிக்கிறது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்து ஜிஐ ஸ்கொயர் பைப் ஸ்ட்ரக்சராக நீங்கள் போயிடணும். நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சி பர்லின்னு சி ஸ்ட்ரக்சர்னு வரும். நாங்கள் லெக்கு மட்டும் சி போட்டு இது ஸ்கொயர் பைப் போடுறாங்க, மேலே வந்து சி பர்லின் போட்டு தருவேன், நிறைய மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் நீங்கள் ஸ்கொயர் பைப்பு ஸ்ட்ரக்சர் போயிடுங்க. மேலே போடுற ராஃப்டர் பர்லின்னு கூட வந்து ரெக்டாங்குலர் டியூப், அதாவது 60-40லையோ இல்லை 50-50லையோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரெக்டாங்குலர் ஸ்கொயர் பைப் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்கொயர் பைப் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ நாங்கள் மிடாஸ்டச்சிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து பேனல்னால் டாப்கான் பேனல் தான். அது அதானி வாரி மாதிரி இருக்கிற டாப் பிராண்டு தான் நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரிங் இன்வெர்டர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாலிகேபும் சன்க்ரோவும் தான். இந்த 2 இன்வெர்டரில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கிங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்த ஆப்ஷன் இல்லை எனக்கு வந்து பெட்டராக எனக்கு வேணும், இல்லை எனக்கு ஷேடோ இருக்கும், இல்லைன்னா எனக்கு எஃபிஷியன்சி எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு நல்ல ப்ரொடக்ஷன் அவுட்புட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சோலார் வந்து ஆஃபிஷியலி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டலேஷனில் நான் பண்ணுற மேக்ஸிமம் இன்ஸ்டலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து அதை உணர்ந்துடுறாங்க, அந்த சோலார் போட்டு பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிகேட்டரை வச்சு நான் வந்து ஜிஐ ஸ்கொயர் பைப்பில் தான் செஞ்சு கொடுக்குறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 1 to 2 மீட்டருக்குள்ளே வந்து போட்டிங்க அப்படின்னா பைஃபேஷியல் பேனல்ங்கிறதுனால பைஃபேஷியல் கீழேருந்து உங்களுக்கு அவுட்புட் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் 20 to 30% வரைக்கும், அதாவது நாட் மோர் தென் 30, ஒரு 10 to 30% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல்னால உங்களுக்கு அவுட்புட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டருக்குள்ள ஹைட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கம்பெனி ரெக்கமெண்டடே வந்து 1 to 2 மீட்டர்ஸ்னு தான் பேனல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸஸ். நீங்கள் வந்து பேனல் சூஸ் பண்ணியாச்சு, இன்வெர்டர் சூஸ் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சரும் சூஸ் பண்ணியாச்சு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸஸ் எப்படி வேணும் அப்படின்னா ப்ரீமியம் பாக்ஸாக வேணும். ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஏசிடிபி, டிசிடிபி. ஏசிடிபிக்குள்ளே நம்ம மிடாஸ்டச்சிலேருந்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் பிராண்டு, கம்ப்ளீட் ஹேவல்ஸ் பிராண்டு. டிசிடிபியில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் பிராண்டு. ஃபியூஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இம்மர்சன். அதே மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி பாக்ஸ். இதுதான் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ மிடாஸ்டச்சிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. எல்லா இடத்துலையும் ஈவன் நம்ம போடுற நட்டு போல்ட்டிலிருந்து பின் லெக், ரவுண்ட் லெக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி ஆஸ்பெக்டில் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல. ஓகே, அடுத்தது வயர். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ், வயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஃபினோலெக்ஸ், ஹேவல்ஸ். இந்த 2 பிராண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபினோலெக்ஸில் வந்து ஹேவல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறது எல்லாமே வந்து 6 mm கேபிள்ஸ் தான் நம்ம வந்து போடுறோம். ஈவன் டிசி கேபிள் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஈவன் 2 கிலோவாட் 3 கிலோவாட் போட்டால் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க 2 கிலோவாட் 3 கிலோவாட்டுக்கெல்லாம் 4 போதும் அப்படிம்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டிசி லாஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து கொடுக்கறது குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிற ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 mm வயர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏசி கேபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 4 கிலோவாட் இருக்கட்டும், 3 கிலோவாட்டாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற கோர் கேபிள்ஸ், மல்டி கோர் கேபிள்ஸ் தான் நம்ம போடுறோம். அந்த மல்டி கோர் கேபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸோட கோர் கேபிள் தான் நம்ம 6 mmல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு எல்லாமே வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஒரு பொருள் தான் வந்து நம்ம உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். அப்போ உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் போட்டு ஒரு நல்ல இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு என்ஜினியர் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு மேலே ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கான ஐடியாஸும் உங்களுக்கு வந்து எங்கள் என்ஜினியர்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி வந்து சர்வீஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை ஓவர் த கால்லையோ இமிடியேட்டாக எங்கள் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குதோ அந்த இஷ்யூவை அட்டன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எத்தனை கிலோவாட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் 2 கிலோவாட், 3 கிலோவாட், 5 கிலோவாட், 10 கிலோவாட், ஏன் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு 100 கிலோவாட், 200 கிலோவாட், 500 கிலோவாட் எவ்வளோ தேவை இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் என்ஜினியர்ஸ் டைரெக்டாக விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன குவாலிட்டியாக கொடுத்தா அங்கே நல்லா இருக்குமோ அவ்வளோ பெட்டர் குவாலிட்டியில் வந்து பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.